இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. என்னங்க வாங்க போலாம், விஷ் பண்ணலாம். இல்லங்க வேண்டாம். என்னங்க ஏன் இப்படி சொல்றீங்க? விஷ் பண்ணா அவர் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு. இங்க பாருங்க, எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க நம்மள ஒரு பக்கத்துல போலாம். இல்லங்க வேண்டாம். நான் வந்தது என் காலேஜ்க்கு தெரியாது. சண்டேங்கிறதுனால உங்க கூட வந்தேன். என் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் வந்தது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நீங்க போய் அவர் விஷ் பண்ணா அவர் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு. இல்லங்க உங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. உங்க அம்மாக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் இப்ப போய் அவரை பார்த்தனா தப்பாயிடும். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. அட என்னங்க, என்னோட சூழ்நிலை அப்படிங்க, நான் என்ன பண்றது? என்னால அவனை தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும். பக்கத்துல போய் அவங்கிட்ட பேச முடியாத சிச்சுவேஷன் அப்படி. வாங்க போலாம். Congrats ஸ்ரீராம். Wow, what a performance. Thank you sir. ஸ்ரீராம், ஒருத்தனால நம்ம காலேஜ்க்கே பெருமை. What a lovely performance. ஆப்போசிட் டீம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. Wow, such a fantastic goal, you know. நேத்து நம்ம டீம் ஜெயிச்சதுன்னா உன்னால மட்டும்தான். கடைசி கோல் போடலைன்னா மேட்ச் டிரால முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ் இன்னைக்கு வருது. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம காலேஜ் வின் பண்ண வச்சிருக்க. ரெஸ்பாண்டன்ட் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு எல்லாருமே ஹாப்பி. ஸ்ரீராம், நீ இன்னும் மென்மேலும் நிறைய வளரணும். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் ஸ்ரீராம், சென்னை டீம் ஸ்போர்ட்ஸ் சைட் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டார் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச் ரெண்டுமே உனக்கு தான். அவங்க உன்னை பத்தி தான் எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் மோரோவர், நீ அவங்க போய் ஆஃபீஸ் ரூம்ல பாரு, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. சார் நான் ஸ்ரீராம், பயப்படக்கூடாது. யாரும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் டீமோட ஹெட், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஹெட். உன்னை விஷ் பண்றதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீ அவங்கள போய் பாரு. ஓகே சார். வாவ், congrats man. Such a talent you have. What a performance. Hey guy, you rocked, you know. Such a wonderful performance. What's your name, yaar? I'm Sriram. I'm from Theni. Theni? Where is it here? It's somewhere in Tamil Nadu, I guess. I hope he came from a village. Uh-huh. ஸ்ரீராம், உங்க காலேஜ் இருக்கிறத வில்லேஜ்ல தானே? ஆர் இஸ் இட் a city? நோ சார், வில்லேஜ்ல தான் இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்ட். பட் எங்க காலேஜ் இருக்கிறது கம்பம்ங்கிற வில்லேஜ். ஐ டோல்ட் யூ ரைட். நைஸ் யார். ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து மும்பை டீம் நீ பீட் பண்ணிருக்கா. தட்ஸ் குட் ஆக்சுவலி. சென்னை டீமாலேயே பீட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் மேட்ச் நடக்கும்போது டிரால தான் முடிஞ்சது சென்னைக்கும் மும்பைக்கும். பட் இப்போ ஒரே ஒரு கோல், கடைசி கோல். அந்த கோல் நீ பண்ணலன்னா இந்த மேட்சும் டிரால தான் இருக்கும். ஈவன் தோ நாங்க எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். பிகாஸ் ராக்கர்ஸ் சென்னை எங்க டீம் எப்பயுமே நம்பர் 1ல தான் இருக்கும். எங்க டீம் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஸ்டார் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க எவ்ரி டைம். பட் அத நீ, இட்ஸ் ஆசம் மேன். அவங்களையும் நீ பீட் பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். சூப்பர் மேன். எப்படி பிராக்டிஸ் எல்லாம் பண்ற? காலேஜ்ல மட்டும்தான் பிராக்டிஸ் பண்றியா? ஆர்எல்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் ஏதாவது போயிட்டு இருக்கியா? இல்ல சார், காலேஜ் கிளாஸ்ல மட்டும்தான் பிராக்டிஸ் பண்றேன். கோச்சிங் எதுவும் போகல. எனக்கு ஃபுட்பால்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஃபுட்பால் விளையாடுறேன். எவ்ரிவன் ஆர் பிளேயிங் யார். எல்லாருமே விளையாடுறாங்க சின்ன வயசுல இருந்தே. பட் ஆனா உன்னோட இட்ஸ் ஆசம். ஒரு வெறி இருக்குது உங்ககிட்ட. பால கிக் பண்ணும் போது சச் அப்பா எப்படி ஒரு ஹிட் தெரியுமா அது? வாவ், நீ ஒரு வாட்டி கோல் போடும் போதும் நாளா எந்திரிச்சு நின்ன. இட்ஸ் a fire kick யார். நான் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது உன்னோட கிக். தேங்க்யூ சார். நான் இனிமே பிராக்டிஸ் பண்ணணும் தான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நிறைய மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்குது சார். நான் சின்ன வயசுல இருந்தே ஊருக்குள்ள, ஸ்கூல்ல, காலேஜ்ல அங்க மாதிரி தான் நாங்க விளையாடுவோம். இது ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து
மேட்ச் விளையாடுறது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இந்த க்ரௌடு, இந்த விஷஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகுது. இன்னும் இன்னும் நான் நிறைய விளையாடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். யா அதுக்காக தான் உன்னை நாங்க இங்க வர சொன்னோம். என்ன மைக்கேல், நீங்க சொல்றீங்களா? எஸ் எஸ். ஸ்ரீராம் ஆக்சுவலி நாங்க 3 பேர் தான் சென்னை ஸ்போர்ட்ஸ் டீமோட ஹெட். சி, நீங்க இருக்கிற காலேஜ், அந்த ஏரியா, அது எல்லாமே வில்லேஜ் டைப் தான் இல்லையா? சோ உங்களுக்கு அங்க ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு எங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. யூ ஆர் வெரி குட் பிளேயர். நல்ல பிளேயர்னு சொல்றதை விட யூ ஆர் ஃபயர் பிளேயர். சோ உங்களை இன்னும் நாங்க கொஞ்சம் மெருகூட்டலான் இருக்கோம். சார், டைரக்ட்லி வி கம் டு த பாயிண்ட். நீங்க என்ன பண்றீங்க? இனிமே நீங்க சென்னை டீமுக்காக ப்ளே பண்ணுங்க. ஐ மீன் எங்க டீமுக்காக ப்ளே பண்ணுங்க, உங்க காலேஜ்க்காக வேண்டாம். சார், ஆமா, நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம். நாட் ஓன்லி ஸ்பான்சர், உங்களுக்கு என்னென்ன பிராக்டிஸ் கொடுக்கணுமோ, என்னெல்லாம் கோச்சிங் கொடுக்கணுமோ, அது எல்லாமே உங்களுக்கு ட்ரெயினிலே கிடைக்கும். நீங்க இருக்கிற பிளேஸ்லயே, உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபேக்கல்டி நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஃபேக்கல்டி உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல கோஆபரேட் பண்ணுவாங்க. பட் ஆனா நீங்க விளையாட போற டீம் சென்னை டீமுக்கு, ராக்கர்ஸ் சென்னை எங்க டீமோடது. அதுல ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்ரீராம், இது எல்லாமே உங்க growth-க்காக தான். உங்ககிட்ட அவ்வளவு ஸ்டஃப் இருக்குது. அப்பா, நெட் மேட்சே நீங்க தான், உங்களால மட்டும்தான் மேட்சே. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபயர் இருந்தது உங்ககிட்ட. அந்த ஃபயர் சென்னை டீமுக்காக ஏறணும்னு நாங்க நினைக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் கொல்கத்தா கூட மேட்ச் இருக்குது. நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து உங்களோட growth எல்லாமே வேற மாதிரி இருக்கும். கிணத்து தவளையா அந்த டிஸ்ட்ரிக்டாக ப்ளே பண்ணாதீங்க. சென்னை, த மெட்ரோ சிட்டி, எங்க டீம் கூட ஜாயின் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு வேணும். எங்க டீமுக்கு ஒன்ன மாதிரி பிளேயர் தான் எங்களுக்கு வேணும். நீ பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு இருக்குது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ரீராம் சுரணா, சொல்ற மாதிரி மெட்ரோ சென்னைக்காக விளையாட 1000 பேர் இருப்பாங்க. அவங்களை நீங்க ட்ரெயின் பண்ணி உருவாக்கிடுவீங்க, பெரிய பெரிய ஆளுங்களா. நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன ட்ரெயின் பண்ணீங்கன்னா நான் பெரிய ஸ்டார் ஆயிடுவேன். ஆனா என்னோட எய்ம் அது இல்ல சார். நான் பெரிய ஸ்டார் ஆகணும், ரொம்ப பெரிய பிளேயர் ஆகணும், இந்த உலகம் ஃபுல்லா பாப்புலர் ஆகணும். அது எதுவுமே என் எய்ம் கிடையாது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கிராமம், சின்ன கிராமம் தான் எங்க ஊரு, சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனா அங்க எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காங்க தெரியுமா? எல்லாம் கிணத்துக்குள்ள கிடக்குறாங்க. தன்னால பிரகாசிக்க முடியாம கிணத்துக்குள்ள கிடக்குறாங்க. அந்த ஸ்டார்ஸை நான் வெளியில எடுக்கணும். அவங்கள நான் ட்ரெயின் பண்ணணும். என்னெல்லாம் நான் கத்துக்கிட்டணும், என்னெல்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த நட்சத்திரங்களை இந்த உலகம் ஃபுல்லா ஃபுட்பால் மேட்ச்க்கு தயார்படுத்தணும். அவங்களுக்கு நான் கோச்சிங் கொடுத்து இந்த உலகம் ஃபுல்லா சின்ன சின்ன ஸ்டார்ஸ நான் அனுப்பணும் சார். அதுதான் என்னோட எய்ம். சென்னை டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் வருவாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட growth, அவங்களோட சக்சஸ பார்த்து வராங்க. என்னோட சக்சஸா நான் நினைக்கிறது எங்க கிராமத்துல இருந்து பிளேயர்ஸை உருவாக்கி உலகம் ஃபுல்லா அனுப்பணும். அதுதான் சார் நான் சக்சஸா நினைக்கிறேன். அதுதான் என்னோட பவரா நான் நினைக்கிறேன். அதுக்கான பாதையில தான் நான் போக போறேன். என்ன இவன் இப்படி சொல்றான்? அவனுக்கு மெச்சூரிட்டி வரல, பக்குவம் இல்ல, பொழைக்க தெரியல. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆஃபரிங் மீ. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு வைத்தாலும் அதை தடுப்பேன் நான். டேய், இவன் தான்டா ஊர் கருப்பாடா. என்னடா கருப்பாடு வெள்ளை சட்டை போட்டிருக்குது? சட்டை இல்லடா, டிஷர்ட் போட்டிருக்குது. ஏண்டா ஒரு கிராமத்துல இருந்து வந்துகிட்டு எங்க கூட போட்டி போட்டு எங்க டீமை வின் பண்றியா நீ? எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தற்குறின்னு எழுதி ஒட்டி இருக்குதா என்ன? டேய், நீ கோல் போட்டிய நேத்து, அது ராங் கோல். அது நீ ரைட் கோல் போட்ட நினைச்சிட்டு இருக்காத. தெரியாம கொடுத்துறாங்க உனக்கு மேன் ஆஃப் த மேட்ச். நீ எல்லாம் மேன் ஆஃப் த மேட்சாடா? யார் நீங்க? உன் மாமன் வரியா? மாமா மச்ச விளையாட்டு விளையாடலாம். நேத்து நைட்டு நீ ஒழுங்கா விளையாடல, வரியா? இப்ப விளையாடலாம். டேய், மரியாதையா சொல்றோம், இனிமே நீ எந்த காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. எங்க ஊர் பக்கமே வரக்கூடாது. இனிமே நீ காலேஜ் காம்படிஷன்ல எங்க ஊர் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, மவன அவ்வளவுதான். விளையாட காடு இருக்காது. ஆடெல்லாம் ஊர்ல தான் மேயணும். சென்னை பார்த்தல எந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோன்னு. எல்லாத்துலயும் நாங்க வளர்ந்துட்டோம். ஆடெல்லாம் இங்க வந்து மேயக்கூடாது. மேய்ஞ்சதுன்னு வச்சுக்கோ,
அவனை அவ்வளவுதான் ஆந்திரா கர்நாடகான்னு அனுப்பிச்சிடுவோம் ஆட்டு வண்டியில. டேய் யாருடா ஆடு? நீங்க தானே ஆடு. தோத்து நிக்கிறீங்களா? நீங்க தான் ஆடு. நீங்க 2 பேரும் தான் போகணும் கசாப்பு கடைக்கு. தோத்துட்டு என்ன பண்ண போறீங்க? டேய் யாரடா தோத்தா? நீ போட்டது ராங் கோல். நீ கோலை கரெக்டா போடல. ஏன்னா போட தெரியல. உனக்கு ரூல்ஸும் தெரியல, ஒன்னும் தெரியல. நீ பிராக்டிஸும் ஒழுங்கா பண்ணல. அந்த கிராமத்துல நீ என்னடா கத்திருப்ப? என்ன ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கோ. அப்படியா? எனக்கு தெரியல. சரி, என்ன கூப்பிட்டு மெடல் கொடுத்தாங்களே அவங்க அவங்க என்ன கிராமத்துல இருந்து வந்தவங்களா? அவங்க சிட்டில தானே இருக்காங்க. யாருடா? யாரு ஆடு? நீங்க தான் ஆடு. கசாப்பு கடையில தொங்குமே அந்த ஆடு நீங்க தான். நான் கெடாடா. கெடா எப்படி இருக்குன்னு பாத்துருக்கிறியா? எவ்வளவு பெரிய கொம்பு வச்சிருக்குன்னு தெரியுமா? அவனை அவ்வளவுதான். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கத்தியை விட ஷார்ப்பா இருக்கும் அதோட கொம்பு. உன குத்தி கிழிச்சிடும். நான் எங்க விளையாடணும் எங்க விளையாடக்கூடாதுன்னு நான் தான் எடுப்ப முடிவு. முடிஞ்சா மோதுங்கடா, மேட்ச்ல மோதுங்கடா. அத விட்டுட்டு ஆடு கதை நரி கதையெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய் ஆஃப்டர் ஊர்க்கார பையன் தானே நீ? காலேஜ்ல தானே படிக்கிற? பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜ். நாங்க யார் தெரியுமா? யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நாங்க. SRM யூனிவர்சிட்டி சென்னையிலே நம்பர் 1. எஜுகேஷன்லயும் சரி, எதுலயும் சரி. அப்படியா? அப்ப என்னத்துல தோத்து போனீங்க? பெரிய புடிங்கி தானே நீங்க எல்லாம். புடுங்க வேண்டியதானே என்கிட்ட இருந்து பால மெடல. ஏன் உங்களால புடுங்க முடியல? நேத்து பெரிய புடிங்கா இருந்தா என்கிட்ட இருந்து புடுங்க பாரு, பாலையும் மேட்சையும். அதை விட்டுட்டு உன நாளா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். பாத்தீங்களா என்னோட ஆட்டத்தை நேத்து? உன போட்டுருவேன். ஆள் தெரியாம மோதுறீங்க. கிராமத்தை ஆடு இல்லனா உன எதுக்கும் பயப்பட மாட்டேனா? என் பாதையில நான் போயிட்டு இருக்க, என் மேட்ச நான் விளையாண்டுட்டு இருக்க. இடையில வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். ஏய் என்ன இருந்தாலும் ஒரு கிராமத்தை ஆடு தானடா. உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. விளையாடிதான் உன்னை தோக்கடிக்கணும்னு இல்ல. உன்னை அடுத்த மேட்ச் உன்னை என்ன பண்றோம் பாரு. என்னையா பண்ண போற? முடிஞ்ச தொடுறா. இல்லையா? 10 நாளா உனக்கு காணுமையா? ஏன் இந்த பக்கம் வரல? இது நான் வேலை இருந்தேன். எனக்கு 1000 வேலை இருக்குது. தலைக்கு மேல 1000 வேலை இருக்குது. என்ன இப்போ? 10 நாளா நீ இப்ப வரவா அப்ப வரவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தியா? என்ன பாக்குற? வேலை பார்க்க வேண்டியதானே? என்ன இருக்கிறது பாத்துட்டு இருக்க? ஏன் இப்படி பேசுற? உன்கிட்ட ஒரு சேரி சொல்லணும்னு 10 நாளா பாயா படுத்திருந்தேன். இன்னைக்கு நீ வர சத்தம் கேட்டதா எந்திரிச்சு வந்தையா? அது பாயப்படுத்தியா? பாயப்படுத்திருந்தா ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே? ஏன் போலையா? ஆஸ்பத்திரி போலையா? உன் வாரிசு என் வயிற்றுல வளர்த்தியா? என்ன சொல்ற? ஆமாயா, நேத்துதான் ஆஸ்பத்திரி போனேன். ஆஸ்பத்திரியில சொன்னாங்க 3 மாசம் வயிற்றுல இருக்குதான் புள்ள. ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா ஆக வேண்டிய வேலை பாத்துக்க வேண்டியதானே? அத வந்து என்கிட்ட இருக்க சொல்ற? என்கிட்ட எப்படி பேசுற? எனக்கு ஒண்ணு விட்டா யாரு இருக்கா? இப்படி எல்லாம் பேசுறியா? இப்படி எல்லாம் பேசுறேனா? என்ன பிள்ளை, என்ன பேசலாம் வேற மாதிரி போகுது? என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? பழசெல்லாம் மறக்க கூடாது. மனசுல எப்ப வச்சுக்கணும். எதையும் நான் மறக்கலையா? ஆனாதையா உன்கிட்ட இந்த ஊருக்குள்ள வந்தேன். எனக்கு அடக்கணமா ஆதரவு கொடுத்து இந்த வீட்டையும் கட்டி கொடுத்து உன் வேலையில வேலையும் போட்டு கொடுத்தேன். எதையும் நான் மறக்க மாட்டேன். உன்னை நம்புனேன், முழுசா நம்புனேன். என்னையே கொடுத்து வாங்கிட்டேன். என் நம்பிக்கை வீண் போகல. வாரிசை வயிற்றுல வாங்கிட்டேன். இது காமாட்சி, பேச்சு ஒழுங்கா பேசணும். என்ன தாழ்மையா பேசுற? தப்பு தப்பா பேசுற. இது நல்ல
ஏயா ஏயா அப்படி பேசுற? என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னீயே, கனவா கண்டுகிட்டு இருக்கனே, கழுத்துல மூணு முடிச்சு போட மாட்டியா? கமச்சி கமச்சி சரிப்பட மாட்டேன். நான் கிளிப்பிடிக்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆஸ்பத்திரி போனீங்கன்னா ஆக வேண்டியதை பாருன்னு. நீ என்னன்னா எதை பேசிட்டு இருக்க? தேவையான பேசிட்டு இருக்க. என்ன கஷ்டப்படுத்தாதயா. எனக்கு ஒண்ணு விட்டா யாரையா இருக்கிறா? ஆயப்ப இல்லாத அனாத கழுதனா. தட்டி போட்டா திருப்பி போட ஆள் இல்ல. ஆடிய திண்டு வீட்டுல கிடக்குறேன். உன்னே தானே நம்பி கிடக்குறேன். இங்க பாரு, ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு கோவம் வருது. உனக்கு பாவம் பார்த்தேன். உனக்கு கேட்கப்பட்டு ஏதோ நடுரோட்ட நிக்கிறாளே, ஆயப்ப இல்லாம அடுத்தவருக்கு பழக்க வந்தாச்சு. நம்ம அடக்கிறத கொடுப்பேன்னு உனக்கு அடக்கிறத கொடுத்தேன். உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. என் வயலே வேலை போட்டு கொடுத்தேன், சம்பளம் கொடுத்தேன். அப்ப துணிமணி நகரட்டு வீடு வாச ஏதோ ஒரு மரியாதை வாழ்க்கை தானே வந்துட்டு இருக்க. நீ இன்னும் என்ன ஏதோ பேசிட்டு இருக்க? தப்பா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. எனக்கு ஊடு வாச சொத்து சுகம் எனக்கு எதுவும் வேணாயா. எனக்கு மூணு முடிச்சு மட்டும் கழுத்துல போடியா, அது கூட நான் வந்துடுறேன். காமாட்சி, நீ மேலும் கோமாக்குற. யார் கருத்துல யார் முடிச்சு போடுறது? இதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஏதோ வந்தியன்னு இறக்கப்பட்டு அடக்கம் கொடுத்தா இப்ப என்னன்னா என்ன ஆனந்த பத்தி கேள்வி கேட்கிற? அந்த அளவுக்கு ஆயிட்ட நீ இல்ல? என்ன மன்னிச்சுக்கையா, நான் உன்னை எதிர்த்து பேசல. என் நிலைமை அப்படி. 3 மாசம் ஆயிட்டு. இன்னும் 5 மாசத்துல வயிறு பெருசாயிடும். பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, வயிறு காட்டி கொடுத்துமே, என்ன பதில் சொல்லுவேன்? நான் உன்னை எதிர்த்து பேசணும் கேள்வி கேட்கணும்னு நினைக்கலையா. வாழ்க்கைக்கு ஒரு விடுவை சொல்லணும்தான் கேட்கிறேன். வயிற்றுல வளர்றதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கதான் கேட்கிறேன். காமாட்சி, சாயந்தரம் செந்தில்கிட்ட பணம் கொடுத்து செந்தில் அழைச்சிட்டு போய் ஆக வேண்டியதை பண்ணு. முழுசா முடிச்சிரு. செந்தில் துணைக்கு வருவான். இதுக்கு மேல வேற எதுவும் பத்தி பேசக்கூடாது என்கிட்ட. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். ஏதாவது நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நானா இருக்க மாட்டேன். நீ வாக்கு தவற மாட்டேன்னு நினைச்சனே. எனக்கு அம்மா அப்பா இல்ல, நான் ஒரு அனாத. என்னால எப்படியா இந்த பிள்ளைய என் துணைய என்னால எப்படியா? இது உன்னால எப்படின்னா யோசிச்சிருக்கணும். தகுதி என்னன்னு யோசிச்சிருக்கணும். யாரு எந்த இடம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும். எதுவும் யோசிச்சு பார்க்காம நீ பாட்டுக்கு பிள்ளைகளேன்னு ஏதாவது பெற்றுக்கணும்னு நினைச்சேன்னா யாரு பொறுப்பேற்கிறது? இந்த பாரு, எங்க ஆளுங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒன்னு சும்மா வர மாட்டாங்க. எங்க ஆளுங்க எல்லாம் மோசமானவங்க. பாத்து இருந்துக்கோ. இதை பத்தி வெளியில எதுவும் மூச்சு விட்டு நினைச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு பொல்லாதம் ஆயிடுவேன். பாத்துக்கோ. எனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம். ஆக வேண்டிய கல்யாணமோ அதை மட்டும் பாக்குற. அது தவிர மத்த ஏதாவது எந்த வேலையும் எதை பத்தி மனசு நினைக்க கூடாது. எதையும் யோசிக்க கூடாது. ஆஸ்பத்திரி மட்டும் போனோம். என்னென்ன பண்ணணுமோ அதை முடிச்சுக்கணும். எனக்கு உன் கூட வாழலையா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா? நீ மட்டும்தான் என் தெய்வம். உன் பட்டா பார்த்துதான் டெய்லி முடிக்கிறேன். என்னைக்கு வருவேன்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ வர நல்லா பூவா பார்த்துட்டு இருக்க புன்னகையோட. என் வாழ்க்கையில மண்ணலி படாதையா. எனக்கு ஒரு முடிவை கூடயா. உங்களோட பொண்டாட்டியா வாழணும்னு கூட ஆசைப்படலையா? கழுத்துல 3 முடிச்சு போடு. இந்த மாரியம்ம கோயிலுக்கு பாரு. இந்த மாரியாத்த கோயில போய் ஒரே ஒரு மஞ்ச கத்த கட்டி விடியா. நான் பாட்டுக்கு அந்த கழுத்தோடையோ வயிற்றுல வருது அந்த புள்ளியோடய வாழ்ந்துட்டு போறையா. நீ கட்டுற மஞ்சக்கேறு போது எனக்கு. நீ குடிச்ச சொத்து இந்த சொத்து என் வயிற்றுல வளருது, அது போறியா? அந்த சொத்து போதும். எனக்கு ஒரு துணை கொடுத்துருக்கல புள்ளச்சனைய, அந்த துணை போதையா. வாழ்க்கையில நான் குறுக்க நிக்க மாட்டேயா. உன் சந்தோஷத்துக்கு நான் தடப்பட மாட்டேன். ஒரே ஒரு மஞ்ச கவுரு, அந்த கவுரை மட்டும் இந்த கழுத்துல கட்டியா. உள்ள போ, என் தம்பி காத்து வரான். உள்ள போ. எனக்கு பதில் சொல்லியா? உள்ள போ சொல்றேன். வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து போறியே பெரியவளே. மன்னர் வெட்டி கட்டி மச்சி நீ வீட்டுக்கு வந்து புட்டேன். என்ன பண்ண? கால கீழே படிச்சுன பண்ண. சை, காவட்டி முழுசா தெரியுது. தெரிஞ்சிடுச்சா? அடியே, என்னடி நடக்குதுங்க? காலையில இருந்து ஒரு சத்தத்தை காணோம். என்ன நடக்குதா? இங்க பாத்தேல, பியூட்டி பார்லரே நடந்து வந்துருச்சு. பியூட்டி பார்லரா? ராக்காயக்கா முறுக்குக்கு மாவு சலிக்க சொன்னிச்சு. இவளை பாத்தேல என்ன குத்து பண்ணிட்டு இருக்கிறான்னு. கூத்து இல்ல, பேஷியல். சொல்றா கேட்டேல, இந்த குத்துதான் காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்குது. எம்மாடியா,
கண்மணி, கண்மணி, கண்ணத்துல என்னடி? இப்போ பேசியல் பண்றேன்க்கா. அது என்ன அது பேசியலு? கடல மாவு, பைத்த மாவு, இந்த இருக்குது முறுக்கு மாவு, அதெல்லாம் ஒன்னா போட்டு நன்றாக கலக்கி கோலக்கி கொஞ்சமாக மூஞ்சியில் தேய்க்கவும். தேய்த்தால் முகம் வெள்ளையாக மாறும். இதன் பெயர் தான் பேசியல். எப்பாடா இது தெரியாம போச்சு எனக்கு. சின்னப்பனே, இந்த ஏற்கனவே வெள்ளையா இருக்கிறியே, கண்மணி மாப்பிள்ள நல்ல வெள்ளை இல்ல, கண்மணி கொஞ்சம் கலர் கம்மி, அதான் அங்க இங்கே கொஞ்சம் பூசிட்டு இருக்குது. ஆனா காலையில இருந்து ஒரே அக்கப்பற. சின்னப்பனே, எதுல போடணும்? மஞ்சள் போடணுமா, தக்காளியா போடணுமா? வெங்காயம் வெங்காயத்தை கூட விட்டா போட்டுருவா போல. கல்யாணத்துக்கு 5 நாள் தானே இருக்குது, எப்படியாவது வெங்காயத்தை தவிர எதையாவது பூசி கலர் ஆகலாம்னு பாக்குறா. சின்னப்பனே, நீ நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் என் மூஞ்சி எப்படி இருக்குது? மூஞ்சியா? மூஞ்சி கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. கரெக்டா சொல்லிட்டேன். இந்த 4 முடிய காக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சின்னப்பனே. நான் நேற்று பார்த்த மாதிரியே இருக்கிறேனா? நேற்று பார்த்த மாதிரி இன்னைக்கு எப்படி இருப்பேன்? நேற்றுக்கு வெள்ளரிக்காவும் தக்காளியும் போட்டேன். எங்க போட்ட? மூஞ்சில போட்டு 1/2 மணி நேரம் கடுத்து கழுவுவோம். நான் 1 மணி நேரம் கழிச்சு கழுவுனேன். அப்புறம் கண்ணாடியில போய் பார்த்தா நல்லாவே மாற்றமா இருக்குது. இங்க இருந்துச்சு பாரு, மஞ்சளா மாறு, அதெல்லாம் மறைஞ்சில போயிடுச்சு. மறைஞ்சிடுச்சா? ஆமா, இன்னைக்கு 2ஆம் நாள் கடலை மாவு பேசியல். கடலை மாவு பேசியல் நல்ல கலர் கொடுக்குமா, கடலை மாவு கலர்ல மூஞ்சி வந்துருமா. இன்னும் 4 தாதர கல்யாணத்துக்கு இருக்குது. நான் வேலைக்கு லீவ் போட்டுட்டேனே, அங்க போய் நின்னா மூஞ்சி கருத்தாலும் கருத்துரும்ல, அதான் லீவ போட்டுட்டேன். லீவ போட்டுட்டு கடலை மாவு போட்டுக்கிட்டு கேக்கும். ஆமா சின்ன பொண்ணு, மாப்பிள்ளைய பார்த்தேல நல்ல கலரா இருக்கிறாரு. ஏதோ அவரோட நல்ல மனசு, பொண்ணு கருப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவங்க உள் மனசுல கொஞ்சம் இருக்கலாம்ல, பொண்ணு கருப்பா இருக்குதுன்னு. அதுக்குதான் இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எதையாவது மூஞ்சில போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கல்யாணத்துக்கு அன்னைக்காவது கொஞ்சம் வெள்ளையா தெரியணும்ல. கல்யாணத்தன்னைக்கு ஏன் கண்மணி, எதுக்கு நீ அதெல்லாம் கவலைப்படுற? மாப்பிள்ளை தங்கமானவரு. எனக்கு புடவை கொடுக்க வந்தப்ப பார்த்தல, அவ்வளவு அன்பா கேட்டாரு, கண்மணி எங்கன்னு. அதெல்லாம் அவர் மனசு தங்கம். அவரை பார்த்தா கலர் எல்லாம் பாக்குற மாதிரி தெரியல. பொண்ணு குடும்ப நடத்தினா போகணும்னு எதிர்பார்க்கறாங்க போல. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுது. அக்கா தங்கச்சி 2 பேரும் அடக்கமா இருக்கிறிய, தான் உண்டு தான் சோழி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிறிய. உங்களை மாதிரி மருமக கிடப்பாவளா? கலர் என்ன வேண்டி இருக்குது கலரு? கண்மணி, கடலை மாவுல பஜ்ஜி போடலாம்ல? ஏன்டி சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் அது கூட தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியும். பஜ்ஜி மாவுல பேசல் பண்ண கூடாதுன்னு உனக்கு தான் தெரியல. ஏ, என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? 5 நிமிடத்துக்கு மேல் இங்கே அமர்ந்திருந்தால் உனக்கு ஆபத்து. மூஞ்சி வெள்ளையாக அல்ல, சிவப்பாக மாறிவிடும். ஐயோ கண்மணி, பஜ்ஜி மாவை அப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற, அதுல மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டிருப்பாங்களேடி. டேய், நீ இப்ப வரியா இல்லையாடா? வரல, என்ன பண்ணுவ? வாடா. டேய், நான் வரலடா. அவளே ஒரு மொக்க, அவ கூப்பிடுறான்னு நீ என்ன கூப்பிடுற. மச்சான், மறுபடியும் மொக்க அது இதெல்லாம் சொல்லாதடா, எனக்கு செம கோவம் வருது. ஐயோடா, கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? கோவம் தான் கடிச்சிடும் மச்சோன, கடிச்சிடுவேன், கணத்தை பிடிச்சு கடிச்சிடுவேன். மச்சான், நீ கடி, உனக்கு இல்லாத கண்ணா இல்ல, உனக்கு இல்லாத நானும் இல்ல. எவ்வளவு வேணா என்ன கடிச்சுக்கோ, பாட்டி கூட அடிச்சுக்கோ. ஆனா மச்சான், நான் வரல, நீ போயிட்டு வா. ஏய், நான் கார்லயே வெயிட் பண்றேன்டா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ காலையில கூட வா. அங்கே படுத்து தூங்கிட்டு காலையில கூட வா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இதோ இந்த கார்லயே வெயிட் பண்றேன். நான் வரல மச்சான். ஏன், அவ உன்னையும் தானடா இன்வைட் பண்ணா? ஆமா பண்ணா, ஆனா அவெல்லாம் ஒரு ஆளா நான் மதிக்கிறதே இல்லடா. அவெல்லாம் ஒரு ஆளாடா, சரியான அட்டு பீஸ். அது எதுக்குமே தேராது, அது கூப்பிடுதுன்னு. மச்சான், அவ என் ஆளுங்கிறத நீ மறந்துட்டு பேசுற. மறுபடியும் அட்டு பீஸு, அந்த பீஸு அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. டேய், ஏதாவது சொல்லிட போற அசிங்கமா. மச்சான், அவ என் தேவதை மச்சான், என் தேவதை. யாரு அவ தேவதை? இந்த படத்துல கட்டுவாங்களே தேவதை, அந்த அளவுக்கு கூட ஒருத்தர் இல்லடா. அவளை போய் தேவதைங்கிற வாய் கூசாம, சும்மா அத பார்த்தாலே. மச்சான், நீ அவளை ஒழுங்கா பாக்கல, அவ பேசினாலே நீ திருப்பி நின்னுக்கிற. அதான் உனக்கு அவளோட ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் பாத்திருக்கேன் மச்சான், நல்லா பாத்திருக்கேன், நிறைய டைம் பாத்திருக்கேன். பக்கத்துல தானே நின்னு பேசுறேன், நல்லா பாத்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் தெரியாது மச்சான். எனக்கு ஒரு மயிலும் தெரிய வேண்டாம், நீ மரியாதையா போ. நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்டா. மச்சான், நீ இல்லாம எப்படா? அதான் அவ இருக்கிறாள, அப்புறம் என்ன? அவ குடுப்பா, கம்பெனி நல்லா குடுப்பா. போ மச்சி, போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். இல்லடா, நீ வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு சுத்தமா உள்ள வரவே பிடிக்கல. அவள அதுக்கு மேல கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு கிக்கே ஏறாது.
பார்ட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா அப்படி இருக்கணும் மச்சான். இன்னைக்கு பார்ட்டிக்கு போக போறோம்னு நினைச்சாலே காலையில இருந்து குஜாலாயிடணும். அப்படி அப்படி இருக்கணும். இவன் என்னன்னா எப்படியும் மொக்க போட போறா. அந்த மொக்க மூஞ்சி வேற. அப்பா நான் வரல. நான் உள்ள வரத நினைச்சாலே எனக்கு கடுப்பா வருது. டேய் எனக்கு நீ ஃப்ரெண்டு தானே? ஏண்டா ஏண்டா நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லையா? இல்ல. ஆமா ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன நீ க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டு. வேற என்ன வேணும்? அப்ப என் கூட வா. டேய் ஃப்ரெண்டுங்கிறதுக்காகலாம் எப்படி மச்சான்? அதெல்லாம் அப்படிதான். ஃப்ரெண்டு போருக்கு போனாலும் பின்னாடி வரணும், பாருக்கு போனாலும் பின்னாடி வரணும். அவன் தான்டா உண்மையான ஃப்ரெண்டு. இந்த மாதிரி காருக்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு கழட்டி விடுறோம்லாம் ஃப்ரெண்டு கிடையாது, எதிரி. நம்பர் 1 எதிரி. இந்த மாதிரி எதிரியெல்லாம் முதல்ல போட்டு தள்ளி தான் அடுத்த வேலையை பார்க்கணும். போட்டு தானடா உனக்கு இல்லாத உயிரா? எடுத்துக்கோ அசோக், எடுத்துக்கோ. என்ன வேணும் உனக்கு? என் காரா, என் பங்களாவா, என் நாய்க்குட்டியா, என் வண்டியா, இல்ல என் உயிரா? எடுத்துக்கோ. என்ன வேணும் மச்சான் உனக்கு? எது வேணா எடுத்துக்கோ. முழுசா உனக்கு தான். எடுத்துக்கோ. அப்ப உன்னை தூக்கிட்டு போயிடுவா, உள்ள தூக்கிட்டு போயிடுவா. முழுசா எனக்கு தானே, தூக்கிட்டு போயிடுறேன். மச்சான் நீ என்ன வேணா பண்ண சொல்லு, கேக்குறேன். ஆனா இது மட்டும் வேணாம் மச்சான். எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. நாய்க்குட்டி நாய்க்குட்டி மூஞ்சி கூட அவ்வளவு அழகா இருக்கும்டா. ஆனா இவன் மூஞ்சி பார்த்தாலே அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை மச்சான். அவ வாய்ஸ், அவ ஹைட்டு, ஐயோ அவ ட்ரெஸ், அப்பா செம்ம முக்க. வேணவே வேணாம் மச்சான். மச்சான் நீ எது வேணா பண்ற மச்சான், இது ஒண்ணு மட்டும் வேண்டாம். நீ சமத்தா சமத்தா நீ போயிட்டு வருவியா? நான் இதோ இந்த கார்லயே எங்கேயும் போயிட மாட்டேன் மச்சான். நடந்து கூட ஒரு அடி கூட அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டேன். இந்த காருக்குள்ளேயே உனக்காக வெயிட் பண்றேன். நான் கூட வரல, நீ சொன்ன பேச்சு கேட்கல, எனக்கு பனிஷ்மெண்ட் நானே எடுத்துக்கிறேன் மச்சான். எனக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். காருக்குள்ளே இருக்க போறேன் நைட்டு ஃபுல்லா, நீ வர வரைக்கும். எப்படி? சமல்ல சமல்ல மச்சி. மச்சி காரை ஸ்டார்ட் பண்ண வீட்டுக்கு போலாம். என்னடா நீ ஆசையா தானே வந்த? கூப்பிட்டானா ஆசையா தானே வந்த? ஏன் மச்சான்? இல்லடா எனக்கு பிடிக்கல, நம்ம போலாம், வீட்டுக்கு போலாம். என்னடா காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போலான்னு? மச்சி கோச்சுக்கிட்டியா? இல்ல மச்சான், ஃப்ரெண்டுனா என்ன தெரியுமா? ஒன்னும் உன் வழிக்கு நான் வரணும், இல்ல என் வழிக்கு நீ வரணும். 2 பேர் வழியும் தனித்தனியா இருக்க கூடாது. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீ தான் என் வழிக்கு வர மாட்டேங்கிற. பரவாயில்ல, நானாவது உன் வழிக்கு வரேன். ஏன்னா எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான் என்ன பிடிக்கிறதே இல்லையே இப்ப எல்லாம். சரி அதை விடு, அதை இன்னொரு நாள் பேசிக்கலாம். அந்த பஞ்சாயத்தெல்லாம் இப்ப வேண்டாம். எடு கார் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போலாம். சத்தியமா சொல்றேன் மச்சான், நான் சொல்லியே ஆகணும். சரியான அட்டு பீஸு மூஞ்சி. அது ஒரு கேவலமான மூஞ்சி, ஒரு வேஸ்ட் பீஸு, சப்ப பீஸ். அவ எல்லாம் ஒரு ஆடுன்னு அவ்வளவு ஒரு நாள் என்கிட்ட சமாடி வாங்க போறாவ. வா போலாம். ஆனா மச்சான் நான் 1 மணி நேரம் தான் உள்ள இருப்பேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் போட்டு கிளம்பிடுவேன் மச்சான். இந்த 1 மணி நேரமும் உனக்காக மட்டும்தான். எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அந்த 1 மணி நேரத்துல 50 நிமிஷத்துலயே கூட கிளம்பிடுவேன். 50 நிமிஷம் உனக்காக தான். ஆனா மச்சான் நான் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன். அவகிட்ட பேசணும், அவகிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காண்டாயிடுவேனா. வா உள்ள போலாம். சந்தோஷம் இல்லாமல் சரக்கு அடிக்க போகும் நாள் இந்த நாள். குறிச்சு வச்சுக்கோ அசோக், குறிச்சு வச்சுக்கோடா. டார்லிங் உனக்கு இந்த செம்மையா இருக்க. அல்டிமேட் யூ நோ. தேங்க்யூ. எப்படி கரெக்டா வந்த பாத்தியா? தேங்க்யூ. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் வருவேன்னு? இல்ல எனக்கு தோணுச்சு கண்டிப்பா நீ வருவேன்னு. அப்படியா? அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தியா என்ன? என்னதானே நினைச்சிட்டு இருந்த? நீ நினைச்சதுனாலயோ என்னமோ நான் கிளம்பும் போதெல்லாம் எனக்கு ஓன் நினைப்பாவே இருந்தது. நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வருவ, என்ன ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு, இதெல்லாம் நான் நினைச்சிட்டே தானே கிளம்புனேன். நான் நினைக்கிறேன் மாயா, நீ என்ன நினைச்சிட்டே தான் இருந்திருக்கிறேன்னு. நீயும் என்ன நினைச்சிட்டு தானே கிளம்புன? நானா? உமா அப்படித்தானே? இப்போ நீ ஊன் தானே சொன்ன, அதோட மீனிங் என்ன தானே நினைச்சிட்டு இருந்த? இருக்கலாம். மாயா நீ நிஜமாவா சொல்ற? என்ன என்ன நினைச்சியா? சூர்யா உன்னை எனக்கு பிடிக்கும். நல்ல ஒரு ஹியூமன். நீ எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்க, அது எல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் உன்னை நினைப்பேன். ஆனா மாயா நான் கூட உன்னை மட்டும் தான் நினைப்பேன். இல்ல ஐ மீன் உன்னை அதிகமா நினைப்பேன். ஏன்னா உன்னை எனக்கு நிறைய பிடிக்கும். இப்போ இல்ல மாயா, ஃபர்ஸ்ட் நான் உன்னை எப்ப பார்த்தேன் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏன்னா நீ தான் யாரையுமே பார்க்க மாட்டிய காலேஜ்ல. நான் உன்னை ரெட் கலர் ட்ரெஸ்ல தான் பார்த்தேன். ரெட் கலர் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் நீ நடந்து போயிட்டு இருந்த. அப்போ உன்னோட ஷூ பிஞ்சிடுச்சு, ஐ மீன் உடஞ்சிடுச்சு. அப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு அப்பவே உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னோட இந்த ஹைட், உன்னோட இந்த ஹேர், உன்னோட இந்த கண்ணு. அப்பா என்ன ஒரு கண்ணு இல்ல உனக்கு? உன் கண்ணு செம்மையா இருக்கு மாயா. இதை நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லணும்னு நினைப்பேன். அவ்வளோ அழகா இருக்கு உன் கண்ணு. இட்ஸ் லைக் யூனோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது உன் கண்ணை பார்க்கும் போது. அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட்
உன் கண்ணை தான் பிடிச்சிருந்தது. உன் கண்ணை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னோட கேரக்டர், வாட் அ நைஸ் கேரக்டர். உன்கிட்ட எந்த ஒரு திமிருமே இல்ல. ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்க நீ. எவ்வளவு பெரிய சொசைட்டில இருக்க நீ. எவ்வளவு மாடர்னா, எவ்வளவு அழகா, எவ்வளவு ஒரு ட்ரெண்டியா இருக்க. பட் ஆனா மாயா, நீ எல்லார்கிட்டயும் கேஷுவலா பேசுற. கொஞ்சம் கூட உன்கிட்ட ஹை கிளாஸ் திமிரு இல்ல. எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ற. அந்த கேரக்டர் எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல இருக்கு சொல்லு? அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூர்யா, அது உன் ஃப்ரெண்டு என்னாச்சு அவனுக்கு? யார் கேக்குற? அதோ உன் ஃப்ரெண்டு ஒருத்தவன், உன் கிளாஸ்மேட் ராம். சாரி ராம். அவன் என்னாச்சு? அவன் தனியா அங்க உட்காந்துட்டு இருக்கான். அவன் சரியான லூசு. ஏன், என்னாச்சு? அப்செட்டா இருக்கானா என்ன? இல்ல ரொம்ப மூடியா இருக்கிற மாதிரி இருக்குது. தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படிதான். அவன் எப்ப எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா எனக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். திடீர்னு எனக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவான். அவன் அப்படிதான். இப்ப ஏதோ அப்செட்டா இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் ஆள் கூட ஏதாவது சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அங்க தனியா உட்காந்துட்டு இருக்கான். ஓ அப்படியா? இல்ல, நான் இன்வைட் பண்ணல. அவன் கொஞ்சம் மூடியா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. ஏதோ பார்ட்டி பிடிக்காம வந்திருக்கானோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் கேட்டேன். இப்ப என்ன உனக்கு? நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடணுமா? இல்ல அப்படி இல்ல, அதுக்காக இல்ல. நான் இன்வைட் பண்ணிருக்கேன்ல. ஆனா வந்துட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்குது. ஆனா இவன் மட்டும் இப்படி தனியா அப்செட்டா இருக்கும்போது அதான் கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. மாயா, உனக்கு என்ன இப்போ? நீ ஹாப்பியா இருப்பேன்னு தான் நான் வந்தேன். உனக்கு என்ன இப்போ? அவன் டான்ஸ் ஆடணும். அப்படி லூசு மாதிரி உட்காந்துருக்க கூடாது. அதானே உனக்கு வேணும்? எனக்காக இல்ல சூர்யா, எனக்கு நீ வந்ததே எனஃப். அதுவே எனக்கு ஹாப்பியா தான் இருக்குது. அவன் இட்ஸ் ஓகே. இப்ப அவன் டான்ஸ் ஆடுறத நீ பாப்ப. ஓகே? ஐயோ ராம், என்னாச்சு? ராம், வாஷ்ரூம் அங்க இருக்குது. அங்க போய் நீ க்ளீன் பண்ணிக்கோ. ஐயோ, எது? நான் காட்டுறேன். என் கூட வா. ராம் வெயிட் பண்ண. ராம் இரு, நான் க்ளீன் பண்ணி விடுறேன். ராம், சீரியஸ்லி நீ ரொம்ப அழகா இருக்க. யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் கிளாஸ்ல பார்க்கும்போதே ஐ எம் சச் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்க. உன்னோட கண்ணு, நாட் ஒன்லி ஐஸ், உன்னோட ஹேர், உன்னோட பாடி, உன்னோட ஆட்டிடியூட் அண்ட் தி ஸ்டைல், everything awesome man. But Anna, Meeravaya, you're going to be partner? See, எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்க நீ. வாவ், உன்னோட பார்ட்னர் சூஸ் பண்றதுல ஐ டோன்ட் திங்க் ஸோ. யூ காட் அ செம்ம டேஸ்ட். அப்படி ஒரு டேஸ்ட் உனக்கு. பட் ஹவ் மீரா உனக்கு செட் ஆக மாட்டா. ஷீஸ் மை ஃப்ரெண்ட் ஒன்லி. பட் அவளுக்கும் உனக்கும் செட்டே ஆகாது எந்த விஷயத்துலையும். Trust me, Ram. She is not a perfect match. She is not going to be a perfect partner also. Believe me. நான் முத்தம் திம்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் திம்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினம் ஆடை சண்டையிலே முதலில் தோற்பவள். இந்த மாதிரி இனிமே ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கோ, அவளை அவ்வளவுதான் சாவடிச்சிருவேன். பொன்னாடி நீ பிசாசு. நான் அவன்கிட்ட அப்பவே வரமாட்டேன்னு சொன்னேன். எவ்வளவு ஒரு தேர்ட் கிரேட். நீ பொண்ணாச்சுன்னு சும்மா விடுறேன். உங்களை இந்த மாதிரி இனிமே நடந்துட்டேன்னு வச்சுக்கோ, காலி பண்ணிடுவேன். லவ் பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இல்ல என்ன தெரியும்னு கேக்குறா? லவ் பத்தி பேச உனக்கெல்லாம் தகுதியே இல்ல. உனக்கெல்லாம் என்னடி தெரியும்? லவ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற நீ. அப்புறம் பார்ட்னரை பத்தி, பார்ட்னர் சூசிங் பத்தி சொல்ற அளவுக்குலாம் நீ ஒன்னும் பெரிய டேஷ் கிடையாது. கொஞ்சம் கூட உடம்பு கூச்சமா இல்ல? ஏன்டி இப்படி இருக்கிற? உன் பின்னாடிதான் காலேஜ் பசங்க எல்லாரும் சுத்துறாங்கல்ல, உனக்கு வேணும்னா இங்க பாரு மாயா, என்ன பத்தியோ
என் பர்சனல் பத்தியோ இல்ல என் மீரா பத்தியோ இல்ல எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதையும் மீறி நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு பேசுனேன்னு வச்சுக்கோ, நான் நானா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன் ஆயிடுவேன். பொண்ணாச்சு, காலேஜ் கிங்காச்சேன்னு ஒரு மயிரும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ பொண்ணா நடத்துக்கல. உன்னை எப்படி டீல் பண்ணுமோ அப்படிதான் அப்புறம் டீல் பண்ணுவ. பி கேர்ஃபுல். அப்புறம் மீரா மீரா என்னோட ஆளுன்னு சொன்னல, என்னோட பார்ட்னரை சூஸ் பண்றேன்னு சொல்றல, அவ எனக்கு ஆளும் இல்ல பார்ட்னரும் இல்ல, என்னோட பொண்டாட்டி, என் வைஃப், என்னோட பாதி, என் உயிர், என்னோட சோல். மீனிங் புரியுதா உனக்கு? உன் ஹிஸ்டரியில பார்ட்னருக்கு என்ன மீனிங் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா மீரா என்னோட பொண்டாட்டி. பொண்டாட்டினா என்ன மீனிங்னு ஹிஸ்டரி பார்த்து தெரிஞ்சுக்கோ. ராம் ஒரு நிமிஷம். என்ன சொன்ன? எனக்கு பார்ட்னர்னா என்ன மீனிங்னு தெரியும், நீ சொல்றிய பொண்டாட்டி அப்படின்னா என்ன மீனிங்னு தெரியும். என்ன சொன்ன? அவ உனக்கு பொண்டாட்டியா? மீராக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவ கழுத்துலயும் மாலை, என்கேஜ்மெண்ட் ஆன பையன் கழுத்துலயும் மாலை. 2 பேரும் மாலை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு கை கோத்து நின்னாங்க. அதுக்கு பேர் என்ன? நீ சொல்றியே அவ உனக்கு பொண்டாட்டின்னு, அப்ப இதுக்கு பேர் என்ன? உன் பொண்டாட்டிய அவன் பக்கத்துல நிக்கிறா.